தமிழ் சினிமாவே ஆடி போயிருக்கு. நயன்தாரா அவர்களுக்கும், தனுஷ் அவர்களுக்கும் என்னதான்டா சண்டை? அத பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். தனுஷ் பார்த்தீங்கன்னா, நடிகை நயன்தாராவுக்கு 10 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அது என்னதான்டா பிரச்சனை? நயன்தாராவுக்கு துணையா அவங்களோட கணவரான விக்னேஷ் சிவன் அவர்களும், கூட துணை நடிகை நிறைய பேரும் சப்போர்ட் பண்றாங்க. அப்போனா இந்த ஒரு சண்டை ஒரு ஸ்குவாடா நடக்குது பொழுது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுஷ் ஏன் 10 கோடி கேட்டு நயன்தாரா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாருன்னு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? நானும் ரவுடி தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு தெரியுமா? விக்னேஷும். ஆனால் தயாரிப்பாளர் யாருன்னு தெரியுமா? நடிகர் தனுஷ் அவர்கள். எல்லாம் ஓகே, பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேடா நீங்கள் கேட்கலாம். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நடிகை நயன்தாராவோட வாழ்க்கை வரலாற சொல்கிற படமாக ஒரு படத்தை எடுக்கலாம்னு டேரக்டர் கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக படத்தை எடுத்து முடிச்சிருந்தாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக வரவேற்பை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் தள்ளி போயின்னு இருந்தது. இதுக்கு ஒரு முடிவு கட்டலாமே நம்ம விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட பிறந்தநாள் நவம்பர் 18ஆம் தேதி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா அப்டேட்டு சொல்லியிருந்தார். தமிழ் சினிமாலே பிரபல நடிகை நயன்தாரா அவர்களுக்கு இந்த ஒரு படம் நல்ல வரவேற்பை தானே கொடுத்தது. ஏன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணமாக இருந்ததுன்னு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். கௌதம் மேனன் டைரக்ஷனில் நயன்தாராவோட படமான நயன்தாரா பிகைண்ட் ஆஃப் ஃபேர்டைல் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்காக தான் நடிகர் தனுஷ் அவர்கள் 10 கோடி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு தெரியுமா? இந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ண நானும் ரவுடி தான் இந்த ஒரு கிளிப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நயன்தாரா ஒரு படத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது தனுஷ்கிட்ட பர்மிஷனே கேட்காம இந்த ஒரு ஆட் பண்ணதுனால அவர் பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடாக ஒரு 10 கோடி கேட்டிருப்பார்.